வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சோண்டு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை கரம் மசால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதை பேட்சாக நல்லா பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மசால் போதும், நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அழகாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.